வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை, அதாவது நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நாம் வந்துட்டு தண்ணி 1/2 டம்ளர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மர